இன்னொரு பிரம்மா வருவார். அவர் மறுபடியும் சிருஷ்டியை ஆரம்பிக்க வேண்டும். இம்மாதிரி இன்னொரு பிரம்மாவை உண்டு பண்ணுவதற்கு முந்தியே பரமாத்மா வேதங்களை உண்டு பண்ணி விடுவாரா? சிருஷ்டிக்கு முன்னாலேயே வேதம் இருந்தது அப்படின்னு சாஸ்திரத்துலேயும் தெரியறது. ஏன்னா பிரம்மாவே வேத மந்திரங்களை கொண்டு தான் சிருஷ்டி செஞ்சார் அப்படின்னு சொல்லியிருக்கு. ரிஷிகளுக்கு முன்னாடி, பிரபஞ்சமே ஏற்படுறதுக்கு முன்னாடி வேதங்கள் இருந்தன. இதனால்தான் வேதத்தை அனாதி என்கிறார்களா? வேதம், ஈஸ்வரன் என்ற இரண்டுமே அனாதி என்றால் இப்படி அர்த்தம் பண்ணிக்கொள்ளலாமா? யோசித்து பார்த்தால் இதுவும் தப்புதான். வேதமும் அனாதி, ஈஸ்வரரும் அனாதி அப்படின்னு சொன்னா வேதத்தை யாருமே பண்ணியிருக்க முடியாது. ஈஸ்வரன் வேதத்தை உண்டு பண்ணினார் அப்படின்னா அது ஆதியாயிடும். ஈஸ்வரன்டேந்து தோன்றினது தான் சகலமும். அவருக்கு முன்னாடி எதுவுமே கிடையாது. அதனால வேதம், ஈஸ்வரன் அப்படின்னு ரெண்டு அனாதிகள் இருந்தன அப்படின்னு சொன்னாலும் அதுவும் தப்பு தானே? ஈஸ்வரனாலையும் பண்ணப்படாம, ஈஸ்வரனுக்கு தனியாவும் இல்லாம வேதம் அனாதியா இருக்கணும் அப்படின்னா அது எப்படி? இந்த பெரிய சந்தேகத்துக்கு வேதமே பதில் சொல்லியிருக்கு. வேதத்தோட ஒரு பகுதியான பிருகதாரண்ய உபனிஷத்துல ரிக், யஜுர், சாம, அதர்வ வேதங்கள் ஈஸ்வரனின் சுவாசமாகும் அப்படின்னு சொல்லியிருக்கு. நிஸ்வசித்தம், மூச்சு காற்று அப்படிங்கிற வார்த்தையை இந்த இடத்துல போட்டிருக்கு. நமக்கு சுவாசம் இல்லாட்டா நம்ம உயிரோடு இருக்க முடியுமோ? முடியாது இல்லையா? அப்படித்தான் பரமாத்மாவுக்கு உயிராக இருக்கிற சுவாசமே வேதம்தான்.